வெல்கம் வெல்கம். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா மதிச்சு இங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐசக், என்ன எதுக்கு வர சொன்ன? சீக்கிரம் சொல்லு, கோர்ட்டுக்கு நேரமாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க இன்னைக்கு சட்டப்படி பிரிய போறீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. பிரியா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. உள்ளவா. கம் கம். உட்கார். பரவாயில்ல, உட்காருமா. உட்காரு. இப்பதான் புரியுது அந்த இடியட் உன் புருஷனா இருக்க லாய்க்கே இல்லைன்னு. அழகான கண்களை பார்த்துட்டு இருந்தாலே கவலையெல்லாம் மறந்துடும். அவன் உன் கழுத்துல கட்டின தாலியை மட்டும் மறக்கல, இந்த அழகான கழுத்தையே மறந்து. இந்த எடையை அணைச்சிட்டு பீச் மணல்ல காலார நடந்தா இடையில வந்த மனஸ்தாபம் எல்லாம் போயிடுமே. அப்பனுடைய அகம்பாவம் அவன் கண்ணை மறைக்குது. அதனாலதான் அவனுக்கு அழகு தெரியல. நீ மட்டும் என்ன தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டிய? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஓம் பொண்டாட்டியா? யார் இவளா? ரிப்பீட் இட். ரிப்பீட் இட். ஆயிடுச்சு. சட்டப்படி நீ இவளை விட்டு பிரிய போற. இவ போட்ட சத்தம் உன்னையே பாதிக்கணும். நீ ஏன் பதட்டப்படுற? பிரியா, பிரியறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் உன் கைய பிடிக்க வரப்போ கடவுளே நல்லா கூப்பிட்டு இருக்கணும். கட்டினவனை ஏன் கூப்பிட்ட? சோ சுருக்கமா சொல்ல போனா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இன்னும் நீங்க மனசார நேசிக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன ஃபால்ஸ் ஈகோ உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. உங்களுக்கு புரிய வைக்கத்தான் இந்த அதிர்ச்சி வைத்தியம். The simple shock treatment from the simple psychiatrist. திலீப், நான் ஒரு மனோதத்துவ டாக்டர் மட்டும் இல்லடா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. தாம்பத்திய பிரச்சனை இருக்கும், இன்ஃபேக்ட் இருக்கணும். அப்பதான் அது சுவாரஸ்யமே. அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான்டா வாழ்க்கை. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சிட்டு இன்னில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. ஓகே? தேங்க்யூ வெரி மச் ஐசக். தேங்க்யூ டாக்டர். ஆல் தி பெஸ்ட். பை பை. டாடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? டாடி, மாச கணக்கா கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு அழிஞ்சவங்கள 5 நிமிஷத்துல சேர்த்து வச்சிட்டீங்க. யூ ரியலி கிரேட். யாரடி கிரேட்? இவரா? காப்பாத்துங்க, அந்த பொண்ணு போட்ட சத்தம் தான் கூட பிச்சுட்டு கேட்டுச்சு. அவ கத்துனா அதனால இவரு விட்டுட்டாரு. இல்லன்னா இவர வைத்தியம் பார்த்திருப்பாரு.
10 மாசம் கழிச்சு அவளுக்கு பிரசவம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். என்னம்மா வாய்மூடு. டாக்டர் அடிவரு இல்ல கேக்குறேன். பேருதான் மனோதத்துவ டாக்டர், ஆனா மனசு முழுக்க சபனம், அசிங்கம், வக்கரம். சாப்பிடுங்க, பாத்துக்கிட்டே இருங்க, அப்படி சாப்பிடுங்க. என்ன இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், இப்படி சாப்பிடாம எந்திரிச்சு போறீங்க? காலங்காத்தால பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஏமா கொஞ்சம் பார்த்து போக கூடாது? இவர் நல்லா பார்த்து ரசிக்கிறதுக்கு முன்னால போயிடுமா? என்ன பாக்குறீங்க? இப்ப அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கா பிரேக் போட்டீங்க? அவ அழக நிதானமா பார்த்து ரசிக்கிறதுக்கா போட்டீங்க? இல்ல ஜீசன் மேல சத்தியம் பண்ணுங்க. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். அன்பு பாதையும் திசை மாறும், அதில் வாழ்க்கையும் உள்ளாகும். அன்பு பாசங்களே நல்ல வாழ்க்கையின் கீதம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். திருமுகம் காட்டி பொறுமையை தேக்கி சிரிப்பவள் சம்சாரம். எரிமுகம் காட்டி எடுத்ததற்கெல்லாம் எதிர்ப்பவள் வேதாளம். கண்ணவன்தான் என்பதனாலே கணவன் என்றே சொல்லி வைத்தாரே. பெண்ணிவள்தான் மறந்து விட்டாரே, பேச்சினிலே முள்ளை நட்டாரே. சூறை காற்றை போல சீரும் பெண்களாலே நல்ல வாழ்க்கையெல்லாம் திசை மாறிடும் ஒரு நாளே. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். ஃபாதர், சிஸ்லிக்கு காலேஜ்ல நீங்க சீட் வாங்கி கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு தான் முதல்ல காலேஜுக்கு போறா. அதுக்கு உங்க பிளெஸிங்ஸ் வேணும். God bless you, my child. ஐசக், காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு இந்த ஃபாதருக்கு லஞ்சம் கிடையாதா? ஃபாதர், நீங்க கூட லஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஃபாதரும் ஒரு மனுஷன் தானப்பா. இந்த காலத்துல எம்பி சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, எம்எல்ஏ சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு, டாக்டர் சீட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. காலேஜ் சீட்டுக்கு இந்த ஃபாதர் லஞ்சம் கேட்கறது தப்பா? ஃபாதர், நீங்க போய் பயந்துட்டியா? மேரி, மேரி, ஐசக், இவ பேரு மேரி. இவ ஒரு அனாதை, கேரளாவில இருந்து வேலை தேடி வந்திருக்கா. இப்போ இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல அடைக்கலாம் தேவை. கர்த்தர் கண்டிருந்து அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற வரைக்கும் இவ உங்க வீட்லயே இருக்கட்டும். உங்களுக்கு வீட்டுக்கு உதவியா இருக்கும், இவளுக்கும் பாதுகாப்பா இருக்கும். மேரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. ஃபாதர், அது இல்ல, வேணும்னா இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல சொல்லி நானே. ஐசக், இந்த உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்றானா? இத ஒரு பிரார்த்தனையா உங்ககிட்ட கேட்கிறேன். தயவு செய்து மறுத்துறாரப்பா. ஓகே ஃபாதர். கார்ல ஏறிக்கீங்க. யாருவா? எதுக்கு நம்ம வண்டியில ஏறா? சொல்றேன். நான் கேக்குறேன்ல. சொல்றேன்னு சொன்னேன்ல.
ஃபாதர் சொல்லிட்டாரா? இவரு ஒத்துக்கிட்டாரா? இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் நானா கேட்டேன்? புரிஞ்சுக்காம பேசாத கிளாரா. உங்களை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்துல வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுங்க. நான் என்ன செத்தா போயிட்டேன்? சர்ச்சு வாசல்லயே தான் நின்னுட்டு இருந்தேன். ஃபாதர் கிட்ட ஒத்துக்கிறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுக்கெல்லாம் ஃபாதர் எனக்கு சான்ஸே கொடுக்கலையே. நான் முதல்ல காலேஜ் போறேன், என்ன பிளஸ் பண்ணுமா? என்ன கேட்க நீங்க விருப்பப்படலன்னு சொல்லுங்க. ஏன் கேட்டுனா நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். பாவத்தை நீங்க பண்ணிட்டு பழைய தூக்கி ஏங்க ஃபாதர் மேல போடுறீங்க? அப்பா நான் முதல்ல காலேஜ். கிளாரா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளு. நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுவா. சாரி, நான் இந்த வீட்டுக்கு வந்தது கொண்டு சாருக்கு என்னங்களுக்கு பிரச்சனை உണ്ടെங்க போய்க்கலாம். நீ அகத்து போய்க்கோ ப்ளீஸ். ஓஹோ, இவளுக்கு தமிழ் வர தெரியாதா? அப்ப நான் பேசுறது இவளுக்கு புரியாது. நீங்க நடத்த போற லீலை எல்லாம் வெளியே சொல்றதுக்கு அவளுக்கு தெரியாது. கிளாரா, அதான் பாஷை தெரியாதுல்ல. உங்களுக்கு ரொம்ப சாதகமா போச்சு. பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அவ ஒரு அனாதை பொண்ணு. என்ன இருக்கும் என்ன இருக்கும்? இதே ஒரு வயசான கிழவி மேலயோ இல்ல கை கால் இல்லாத நொண்டி மேலயோ வந்திருந்தா நான் நம்பிருப்பேன். ஆமா, நான் ஒரு வயசு பொண்ணு மேல வந்திருக்கு. அங்கதானே இடிக்குது. உன் கூட பேசுறதே வேஸ்ட். ஆமாங்க, எல்லாம் வேஸ்ட் தான். உங்களை நம்புறது வேஸ்ட், உங்க மேல அன்பு வச்சது வேஸ்ட். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவன காலேஜ் டாடி 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 ப்ளீஸ் டாடி டாடி. பாலாஜி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? இப்ப நீங்க அங்கதான் இருக்கீங்க. யார பாக்கணும்? 51 நம்பர் வீட்டுக்கு போகணும். 51? எதிர் வீடு தான், ஆனால் காலி எல்லாம் இருக்கு. நாங்க தான் குடி வர போறோம். அப்படியா? ஐ see. போலாம். ஏண்டி தனலட்சுமி, புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி புளியார் சுழி போட்டியா? நான் என்ன ஊமையா? மீசைக்கு மேலையும் கீழே அசைது இதை பார்த்தா உனக்கு வாயா தெரியல? முந்திரி கொட்ட மாதிரி உனக்கு என்னடி பேச்சு? அதுவும் ஒரு ஆம்பளை கிட்ட. நான் சாதாரணமா தான் கேட்டேன். ஏண்டி, அது இந்த ஐயம் பெருமாள் கண்ணுக்கு சாதாரணமா தெரியலையேடி. அந்த காரணியும் ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கா. அவன் முகத்துல என்ன நிதானம், என்ன சாந்தம், என்ன ஒரு அமைதி. அவளை பார்த்தாவது நீ திருந்துறி. நீங்க திருந்தவே மாட்டீங்க. அவ தெரு பேரு தானே கேட்டா. உங்க முகத்துல ஒரு திருவிழாவே தெரிஞ்சதே. அவ யாரு, எங்க தங்கியிருக்கா, எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அம்மா என்ன பழக்கம் போல உங்க அப்பா உங்க அக்காலத்தா எல்லாம் எனக்கு தெரியும். வாங்கய்யா, வாங்கம்மா வாங்க. உங்களுக்காக இந்த புரோக்கர் பொன்னம்பலம் சூப்பர் வீட செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். வலது காலை எடுத்து உள்ள வச்சு வாங்க வாங்க. ஐயா, இதான் பூஜார, நல்லா பாத்துக்குங்க. ஃப்ரண்ட்ல ஹால் சின்னதா இருக்கு, அதுவும் பூஜை ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. சாமி படத்துல தானே இருக்க போறாரு, படுத்தா பொருள போறாரு, அது போதும். இதுதான் மாடிக்கு போற படிக்கட்டு. வாங்க பாத்து வாங்க, சைக்கிள் போகுது. இதுதான் ஸ்டோர் ரூம், உள்ள பாருங்க. அடுத்தது முக்கியமானது பாத்தீங்களா, இதுதான் பெட்ரூம். ஏங்க, இதுல கட்டில் போட்டா நடக்கவே முடியாது போல இருக்க. அது போதும், நம்ம தானே படுத்துக்க போறோம். இல்ல, ஒரு வீடுன்னு பார்த்தா எல்லா சௌரியத்தையும் பார்க்க வேண்டாமா? எல்லா சௌரியம்னா? அப்பா, என்னப்பா உங்க அம்மாவை சொன்னது உனக்கு தாங்கலையாப்பா? ஐயா, அங்க பாருங்க, பால்கனிய போய் பாருங்க. எதிர் வீடு ரொம்ப நல்லா கட்டியிருக்காங்க. டாக்டர் வீடம்மா, இந்த ஏரியாலயே பெரிய டாக்டர், தங்கமான மனுஷன். ஏன்பா, நீ வீட்டுக்கு மட்டும் தானே புரோக்கரு? ஆமா. ஏண்டி தனலட்சுமி, வந்த வீட்டை பாரடினா எந்த வீட்டையும் எல்லாமே பாக்குறேடி. முதல்ல வீட்டை பாப்ப, அப்புறம் அந்த வீட்டு கேட்ட பாப்ப, அப்புறம் அந்த வீட்டுக்காரன் உன்னை நோட்டம் பாப்பா. உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் எத்தனை வீடு நீ மாத்துறது?
இந்த விடை போதுங்க. நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். அன்பு பாதையும் திசை மாறும், அதில் வாழ்க்கையும் உள்ளாகும். அன்பு பாசங்களே நல்ல வாழ்க்கையின் கீதம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். இளமையில் மனைவி, முதுமையில் கணவர், இதனால் தகராறு. மனைவியின் பெருமை, அவளது அருமை இவனுக்கு புரியாது. சிந்தையிலே கணவனை நினைந்து, தேகத்திலே அவனையும் சுமந்து, தியாகத்திலே கரைபவள் மனைவி, தேன் மழையாய் பொழிகிற அருவி. பெற்ற தாயின் பாரம் 10 மாத காலம். அன்பு தாரம் இவள் என்றும் வாழ்க்கைக்கு ஆதாரம். நல்ல குடும்பத்தில் சந்தேகம் மன அமைதிக்கு புயலாகும். நேத்துக்கு கார்ல வந்து அட்ரஸ் கேட்டாங்களே, அது யாரு? அவங்க எங்க அம்மா. அம்மாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து கார் ஓட்டிட்டு வந்தாரு ஒரு பெரியவரு, அது உங்க தாத்தாவா? ஐயோ, அது எங்க அப்பா. அப்பாவா? இத கேட்கும் போது எனக்கே பெரிய கவலையா இருக்கே. சும்மா தமாஷுக்கு சொன்னேன். டேக் இட் ஈஸி. பாலு, நாம ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், எதிர்த்த வீட்ல குடியிருக்கோம். நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். சரி சிசிலி. இதையாவது சிரிச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதா? சரியான தேவதாஸ். மேரி, கொஞ்சம் சக்கரை கொண்டா. மேரி, 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 കുറച്ച് പഞ്ചസാര വേണം. സാറേ, ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. സാറേ, ഞാൻ ഇവിടെ തന്നെ ഉണ്ട്. അമ്മ എന്നെ റൂമിൽ വെച്ച് പൂട്ടിട്ട് പോയി. வா, பொட்டெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இந்த பாரு, சீக்கிரமா 2 காஃபி ரெடி பண்ணு. இந்த பாரு, அனாவசியமா இவ்வளவு சந்தேகப்படுற நீ போகும்போது அவளையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஃபாதர் கிட்ட நான் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கறதா தான் வாக்கு கொடுத்துருக்கேன். அடைச்சு வைக்கிறதா வாக்கு கொடுக்கல. கிளாரா, அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா? நீங்க தான் அவளை பத்தியா எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா நான் என் வரைக்கும் காப்பாத்திக்கணுமே பயப்படுறேன். அதனால அவளை வச்சு பூட்டிட்டு போனேன். இனிமேலும் அப்படித்தான் பூட்டிட்டு போவேன். தாராளமா பூட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறது உன் ஒருத்திய மட்டும்தான். இல்லனா இந்த பூட்டை உடைக்கிறதுக்கு எனக்கு 5 செகண்ட் கூட ஆகாது. புரிஞ்சுக்கோ. ஐசக், நானும் உன்ன மாதிரி ஒரு மனோதத்துவ டாக்டர் தான். அக்கேஷனலா உன்னோட பழகிற எனக்கே நீ ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் புரியறப்ப உன் ஒய்ஃபுக்கு ஏன்பா அது புரியல? அதுக்கு காரணம் வயசு வித்தியாசம். என்னை விட என் வைஃபுக்கு வயசு அதிகம் சார். இது எஸ். இந்த சாதாரண ஐசக் டாக்டர் ஐசக்கா மாறினதுக்கு காரணம் கிளாராவினுடைய அப்பா செஞ்ச பண உதவிதான். அவர் எனக்கு படிப்பு கொடுத்தாரு. அதுக்கு நன்றி கடனா கிளாராவுக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை நான் கொடுக்கும்படி ஆயிடுச்சு. ஐ குட் ஹெல்ப் இட்.
அதுக்காக அவ சந்தோஷப்படணும். எதுக்காக அவன் மேல சந்தேகப்படணும்? தன்னை விட வயசுல கம்மியா இருக்கிற புருஷன் எங்க தன்னை விட்டு போயிடுவானோங்கிற காம்ப்ளெக்ஸ், ஓவர் பொசசிவ்னஸ். அது எவ்வளவு நான் ட்ரை பண்ணியும் என்னால கியூர் பண்ண முடியல டாக்டர். நெட் ரிசல்ட் இப்ப அவளோட சந்தோஷம், என்னோட நிம்மதி, என் குடும்பத்தோட அமைதி எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு டாக்டர். God is great. அம்மா அம்மா, என்னப்பா தச்சிட்டியா? தச்சுட்டம்மா. நீங்க அளவே கொடுக்காம தைக்க சொல்லிட்டீங்க. நான் பிந்து பாசம் நினைச்சிட்டு குத்து மதிப்பா தச்சுட்டேன். இதை யாருமா மாட்டிக்க போறா? தச்சிட்டல்ல பா. மேரி, மேரி, இங்க வா, போய் இதை மாத்திக்கிட்டு வா போ. எந்தினமே இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வா போ. எல்லாத்துக்கும் அபிநயம் முடிஞ்சு. அம்மே ಈ ಡ್ರೆಸ್ ನನ್ನಾಯ್ತಿಲ್ಲ. என்னம்மா, என்ன ராசிங்கம்? பாய் மூடு. பழைய ட்ரெஸ் இவ போட்டுக்கிட்டு அழுக்கி குலுக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்குனது எனக்கு தாண்டி தெரியும். இனிமே இந்த ட்ரெஸ் எடுக்கவே கூடாது. போமே இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது. போ. மகாலட்சுமி, என் நிலவரம் எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும். தனலட்சுமி, தனலட்சுமி, என்னங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இந்த வீட்டுல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன். 4 பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற, கடை கட்டிக்கு போற. அப்புறம் பாக்குற எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்க கூடாது பாரு. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லா இடத்துலயும் 60 வயசை டச் பண்ணிட்டோலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவானுங்க. ஆனா 70 வயசை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஐயம் பெருமாள் அப்பாயின்மெண்டே கொடுப்போம். அது ஏங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அந்த ரகசியம் எனக்கும் தெரியுங்க. என்னது? உனக்கும் தெரியுமா? ஒரு கிழவனோட வேதனை உங்க மாதிரி ஒரு கிழவருக்கு தானே தெரியும். ஏன்பா, உன் பேர் என்ன? என் பேரு கமலக்கண்ணு. ஒரு வருஷமா கமல காந்தின்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஆமா, என்ன என்னமோ பச்சை குத்தி இருக்கிய? அம்மன் படம் மாதிரி தெரியுது. தீனத்தம்மனு குருபானி படம் பார்த்த அன்னைக்கு குத்திக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன எதால குத்துவேன்னு எனக்கே தெரியாது. Get out. நீ எதுக்கு வந்திருக்க? தோட்ட வேலைக்கா? ஆமாங்க. உனக்கு பிடிச்ச தோட்டம் எது? பணத்தோட்டம். 10 தடவை பாத்திருக்கேனே. ஊர் எது? பூந்தோட்டம். பரவாயில்ல, உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஆமாங்க. இது என்ன பூவு? ஐயோ, கண்ணுக்கு செய்ய தெரியலையே. பார்வை ரொம்ப வீக்கு போல இருக்குது. ஐயோ, அப்படிதான் சொல்லலாருங்க. ஏன்? எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுங்க. அது அதோ பாருங்க, சிட்டு சிட்டா? ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு கலர் டீ ஷர்ட். அங்க பாருங்க தொங்குது. என்னையா? கழுத்து செயின். ஏண்டா, கிட்ட இருக்கிற பூ தெரியல, எட்ட இருக்கிற பொண்ணு தெரியுதா? Get out! என்னையா விரலெல்லாம் மோதிரம்? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க. பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணாம், இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு. நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவா. அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாற்றிடுவா. அத்தாங்க இதெல்லாம். சுண்டு விரல மட்டும் மோதிரத்தை காணும். இந்த ஒரு விரல் தாங்க பாக்கி ஆக்கியது. கடவுள் எப்பதான் கண்ணு திறப்பானோ? கடவுளை கண்ணை திறக்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணை நோண்டிடுவேன். Get out! என்னையா யூனிஃபார்மோட வந்துட்டேன்? இனிமே இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல தெம்புல. உன்னை தோட்டக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஐயோ,
என்னையா உடனே குனிறாயோ? என்னத்தையா தேடுற? உங்க காலை இங்க இருக்கியா? நீதான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள். ஓகே ஓகே, அப்படியே இரு. உன் பேர் என்ன? காலுங்க. அதுதான் உடம்புல ஒரு ஓரமா தொடப்பு குச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. பேரை சொல்லியா? வேலுங்க. டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் எங்க இருக்கு? இந்தாங்க. என்னையா இது ஓலச்சோடைய காட்டுற? எங்க காலத்துல லைசன்ஸ் இப்படிதாங்க கொடுத்தாங்க. யோ, நீ டிரைவர் தானா இல்ல ஆவியா? சத்தியமா டிரைவருங்க. ரொம்ப ஆவி வந்து டிரைவருங்க. இது வரைக்கும் ஒரு கொசு பேர் கூட வண்டி ஏத்துன இல்லைங்க. சத்தியமா? சத்தியமா. இந்த சாவி காரை எடு. கை கொடுங்க. குடுக்குறேன். வண்டி எங்க இருக்குங்க? போ. கரெக்டான பாத்தி மாட்டிக்கிட்டு பயவே இல்ல. என்னமா தாசிங்க? பெருமாள் தாயே, நீதான் காப்பாற்றணுமா? ஒன்னும் புரியலையே. என்னையா தீபாராதனை காட்டுற? வெரி குட், வண்டியை ஓட்டு. கேட் எங்க இருக்குது? ஏட்டா? நான் முதல்ல என் மகனை தான் இங்க வேலைக்கு அனுப்புறதா இருந்தேன். ஆனா நீங்க சின்ன வயசு பசங்க நம்புறது இல்ல, கணவனுக்கு தான் வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். ஐயா, எனக்கு வண்டி ஓட்டத்துல நினைச்சாங்க. மகனுக்கும் வேலை இல்ல, குடும்பத்துல வறுமையா வருங்க. வண்டி ஓட்டி 10 வருஷம் ஆச்சு. தச்சு விட்டு போச்சு. நான் எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறேன் ஐயா. வேலை இல்லைன்னு மட்டும் சொல்றாங்க. ஐயா ஐயா ஐயா. பாலு, பாலு, கடவுளே, இவருக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு. எப்படிமா இவர் கூட வாழ்ற நீ? இதெல்லாம் சதிச்சுக்கிட்டு உன்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியுது? உனக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும், நமக்கு ஒரு குடும்பம் வேணும்டா. இப்போ நான் பாடுறத அப்படியே வாசிக்கிறியா? யார் பேசுறது? நான் ஜானகி பேசுறேன். டாக்டர் ஐசக் இருக்காரா? ஜானகியா? எந்த ஜானகி? ஜானகின்னு சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அவ்வளவு நெருக்கமாடி? போனுக்கு வைடி. வைடியா? ஜானகிங்கிற ஜானகிராமன் பேசுறேன். ஹலோ ஹலோ. குரலை வச்சு பொம்பளை நினைச்சிட்டாங்களா? ஜானகி செக் பண்ற ஒன்ன சேரு, அப்பதான் சங்கதி வரும். நமஸ்காரமா. ஜானகி. ஜானகியா? ஜானகி ரமணா. என்னையா ஜானகி? என்ன பாட்டுது? யாக பிரம்மம். யாருது? நான் ஒரு பரபிரம்மம். இதெல்லாம் போய் உங்களோட சொல்லிட்டு சிவரஞ்சனி சொல்லி தரட்டுமா? இது ஒரு கிறிஸ்துவ வீடு. உங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி பாவதர்னா என்ன போய் கிறிஸ்துவ பாட்டை கேட்டா நான் எங்க போவேன்? அப்ப டியூஷன் வேண்டாம், நீங்க இடத்த காலி பண்ணுங்க. குழந்தை நல்லா பாடுறாள. அவ பாடி கிழிச்சது போதும், இனிமே நல்லா படிக்கட்டும். நீங்க போலாம். குழந்தை நோக்கு இந்த ஜென்மத்துல சங்கீதம் கத்துக்க பிராப்தம் இல்லை. ஜானகி. யாரவ? இந்த ஜானகி ஆத்துக்காரி. புறப்புறச்சே சொன்னா சகுனம் சரியில்லைன்னு இங்க டியூஷன் போயிடுத்து. அவ வாக்கு பழிச்சுடுத்து. வர்றேன் குழந்தை, வர்றேன். கிளாரா மாமியே. மாமியா? நேற்றுக்கு உங்க அம்மா உன் பாட்டை மட்டும் நிறுத்தல, ஒரு அருமையான ராகத்தையும் பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஜானகி ரமணா, நல்ல பாட்டு, அருமையான ராகம். சிசிலி, எனக்கும் கொஞ்சம் பாட தெரியும். போர்டு போட்டு சொல்லி தர அளவுக்கு தெரியாட்டாலும் தாளம் போட்டு ரசிக்கிற அளவுக்கு பாட தெரியும். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன்.
காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். ரோஜா ஒன்றை தாலாட்டவே ஸ்ரீராகம் நான் பாடுவேன். ரோஜா ஒன்றை தாலாட்டவே ஸ்ரீராகம் நான் பாடுவேன். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். ஏன் பாடுது யாரும் சொல்லாமலே? சரிகம கரி கரிகப்பா பழகிடராகம் ஒரு பட்டு சிறகினை மெல்ல விரித்தது பறவை. கண்ணன் குழல் ஜீவன் குரல் பாட்டாலே ஒன்றானது. காற்று சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். That's very good. பாமகம சக பமகமக சகப சனித பாக சனி சகம பகமக சனி ச வான்மகள் சேலைதனில் நீலம் யார் தோய்த்தது? அழகினை ரசித்திட பாட்டு கவி சொல்ல சொல்ல இவள் நெஞ்சம் நனைந்தது உறவில். பாடும் வரை சோகம் நிலை வானங்கள் பாடல் தரும். காற்று வந்து சொந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். காற்று வந்து சந்தம் சொல்ல பாட்டொன்று நான் பாடுவேன். பாத்து முடிச்சாட்டா? பேப்பரை சொன்னேன் உள்ள வாங்க. சார், நடு ரோட்ல சடன் பிரேக் போட்டு நின்னுட்டீங்களே, என்ன மேட்ரு? நத்திங். நோ நோ, அதுல சம்திங் இருக்குது. எவ்ரிதிங் எனக்கு புரிஞ்சு போச்சு. எனிதிங் என் கண்ணுல இருந்து மிஸ் ஆகாது. பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். நான் கள்ளக்காதல் பிரச்சனையோன்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணு போடலையே. இனிமே தானே போடுவான். இப்பதானே டெவலப்மெண்ட் ஆகுது. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அடிக்கடி பேப்பர்ல. காலேஜ் பையன் கூட படிக்கிற பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடுறான். ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மேனேஜர் கூட ஒர்க் பண்ற டைபிஸ்ட இழுத்துக்கிட்டு ஓடுறான். நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம பொண்டாட்டியை எழுத்த வீட்டுக்காரன் இழுத்துக்கிட்டு ஓடிடுவான். நான் கேர்ஃபுல்.
நீங்களும் கேர்ஃபுல்லா இருக்கும். முத்தி போன பைத்தியமா இருக்குமோ? என்னடி பண்றாங்க? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேங்க. தண்ணி ஊத்துறியா இல்ல எனக்கு தண்ணி காட்டுறியா? தண்ணி ஊத்தத்தான் சம்பளம் கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்க. அவன் எங்கடி? கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓஹோ, அவனை கடைக்கு அனுப்பிச்சிட்டியா? நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. எதை புரிஞ்சுக்கணுமோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். போடி உள்ள. என்னங்க சொல்றீங்க? நீ தரிசனம் கொடுத்தது போதுன்னு சொல்றேன். போடி உள்ள. அந்த கிழட்டு பையில தோட்டத்துக்கு தண்ணி ஊத்த சொன்னா அவன் கடைக்கா போயிருக்கிறான். அவனை நான் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கேன்னு அவனுக்கே தெரியல. பார் வரட்டும். முதலாளி, உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி. உள்ள வாங்க. ஒரு கன்சல்டேஷன் விஷயமா உங்க டாடியை பார்க்கணும். உள்ளதா இருக்காங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. வாங்க ஆண்டி. டாடி, இது பாலு, என்னோட கிளாஸ்மேட். இவங்க அங்க அம்மா. வணக்கங்க. உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. எதிர் வீட்டுல குடி வந்திருக்கோம். டாக்டர். எஸ். எனக்கு ஒரு பிரச்சனை. சிஸ்லி, ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காட்டேன். கம் பாலு. எல்லா விவரத்தையும் சொல்லிடுமா? சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. சிசிலி, உங்க அம்மா வீட்டுல இல்ல சரியா? ஆமா. எப்படி உனக்கு கரெக்டா சொல்ற? வீடு ரொம்ப அமைதியா இருக்கேன் அதான். அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. மேரி, காஃபி கொண்டு வா. ஐயோ, மறந்து போய். அட, கிளி ரொம்ப நல்லா பேசுத. இது பேச கிளி மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் கிளி. இந்த வீட்ல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே நபர். ஆனா ரேஷன் கார்டுல தான் பேரை சேர்த்துக்க முடியல. ஜூலி, இது யார் தெரியுதா? என் ஃப்ரெண்ட் பாலு. சொல்லு. பாலு இல்ல, பாலு. அட, புரியலையா? வேற ஏதாவது சொல்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடும். தவிர்க்க முடியாத நிலைமையில கூட நான் ஒரு ஆம்பளை பேசக்கூடாது. பால்காரன்ல இருந்து போஸ்ட்மேன் வரைக்கும் என்ன சம்மந்தப்படுத்தி பேசுவார். சுருக்கமா சொன்னா 70 வயசு தாண்ட ஆம்பளைங்களதான் வீட்டு வேலைக்கே வைப்பாரு. இல்ல 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 இல்ல. உங்க ஹஸ்பண்ட் ஏதாவது ஆபீஸ்ல வேலை செய்யறாரா இல்ல ஏதாவது பிசினஸ்? தனலட்சுமி மெடிக்கல்ஸ்னு மருந்து கடை வச்சிருக்காரு. ஓ, அப்ப தனலட்சுமிங்கிறது உங்க பேரா தான் இருக்கணும். am I right? ஆமா டாக்டர். That's it. உங்க புருஷன் உங்க மேல சந்தேகப்படுறாருன்னா அவர் உங்களை அளவுக்கு மீறி நேசிக்கிறதுனாலதான், உங்க மேல அவருக்கு ஆசை இருக்கிறதுனாலதான் அவர் மருந்து கடைக்கே உங்க பேரை வச்சிருக்காரு. ஆனா அந்த ஆசைய வெளிப்படையா உங்ககிட்ட காட்டுறதுக்கு அவருக்கு தெரியல. ஐம் சாரி, உங்களுக்குள்ள வயசு வித்தியாசம். ஆமா டாக்டர். வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்த என்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அவர் ஒருத்தர் தான். ரொம்ப நல்லவரு. அவரோட பரந்த மனசுக்கு முன்னாடி வயசு எனக்கு ஒரு பிரச்சனையா தெரியல. இப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த வயசு வித்தியாசம் தான். அவருக்கு வயசு அதிகமாக பயமும் அதிகமாகுது. எங்க அவரு கையை விட்டு நீங்க போயிடுவீங்களோன்னு. இத என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது தாழ்வு மனப்பான்மை. இதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனசால தான் குணப்படுத்த முடியும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவருக்கு மட்டுமே சொந்தங்கிறத எப்படியாவது அவர் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி நீங்க நடந்துக்கணும். சரி டாக்டர். வா அலிவமே, வா 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 தேன்மழையே, தா தா தா.
ஏண்டா என்னைக்காவது வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியா? வியாபார நேரத்துல வெளியே போவாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? முதலாளி கோவப்படாதீங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா எனக்கு மாலை போட்டு நீங்க வரவேற்பீங்க. என்னது அது? மதனகாம லேகியம். நம்மள மாதிரி கிழவங்களுக்கு முதுமைக்கு திரை போட, இளமைக்கு இறை போட பவர்ஃபுல் நிவாரணி. ஏண்டா பொறுக்கி எங்க பொறுக்குனேத? பிளாட்பாரத்துலதான். ஏண்டா பஜார்ல கடை போட்டு பல லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு மேல ஃபேனை போட்டு கீழே போனை போட்டு உனக்கு 1000 ரூபாய் சம்பளமும் போட்டு கடையில வச்சா இந்த பிளாட்பாரத்துல பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகல. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா, இந்த ஊரை ஏமாத்துறதுக்குன்னு லேகியம் சூரன் விக்கிறானுங்களே, அவனுங்களை 4 சாத்துனா தான் சரியா வரும். நகர்றா. ஜனங்களே, இது சாதாரண லேகியம் இல்ல. அரோகரா காட்டிலே அம்பேல் மூலிகையாலே கோவிந்தா கோவிந்தா சாமிகள் கண்டுபிடிச்ச மதனகாம லேகியம். இந்த மதனகாம லேகியத்தோட பெருமையை சொல்ல தமிழ்ல வார்த்தையே இல்ல. இந்தியில போல. நிறுத்துங்கடா. உங்களுக்கு எவ்வளவு தில் இருந்தா ஏன் மருந்து கடைக்கு முன்னாடி எதிர்கால போட்டு இங்க ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? நானா கடையை அடிச்சு காலி பண்றதுக்கு முன்னாடி நீங்களா அதையெல்லாம் போய்கிட்டு ஓடிடுங்க. மகா ஜனங்களே, பாரதி இந்த அநியாயத்தை எங்க மருந்து விற்பனையை பார்த்து தொழில் ரீதியா பயந்து எங்க மதனகாம லேகியத்தை பத்தி கேவலமா பேசுறாரு. அப்படி எதனா மகிமை? அப்படி கலந்து சொல்றேன். சந்நியாசம் போனவன் சம்சாரத்தை தேடி வருவான். வயசான கிழவனுக்கு வாலிப வேகத்தை கொடுக்கும். காப்பிட்டாரி மனைவியை அடிபடிய வைக்கி சில கிழவனுங்க சின்ன வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மேல சந்தேகப்படுவாங்க. வீட்டை விட்டு போகும்போது பொண்டாட்டியை கூட்டிட்டு போக மாட்டான், பூட்டிட்டு போவான். 60 வயசு கிழவனை தான் வேலைக்கே வைப்பாங்க. இது மட்டுமல்ல, பொண்டாட்டி பூ வச்சா சந்தேகம், பொட்டு வச்சா சந்தேகம், புது புடவைய கட்டினா சந்தேகம். அது மட்டுமா மாடு மேல நீங்க இந்த பலவீனம் உள்ளவர்கள் ஒரு மண்டலம் 58 நாள் 58 நாள் தொடர்ந்து இந்த மதனகாம லேகியத்தை சாப்பிட்டு வந்தா நீங்க சொல்றபடியில அவங்க பொண்டாட்டி ஆடுவா. அவளை நீங்க இங்க விட்டுட்டு 5 வருஷம் துபாய்க்கு போய் ஹாயா வேலை செய்யலாம். இங்க தானா பொறுக்கு குழந்தை என்ன சொல்ற? ஆமாங்க. ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானுங்களா? என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்க? இந்த லேகியத்தை கண்டுபிடிச்ச என் 3வது தாத்தா மேல சத்தியம், பட்டி தொட்டி எல்லாம் பரப்பன என் 2வது தாத்தா மேல சத்தியம், இதை எனக்கு கத்து கொடுத்த 1வது தாத்தா மேல சத்தியம். அம்மா, இந்த தாத்தா யாரு? யார பார்த்து தாத்தானே? அவர் என் புருஷன். உங்க லேகியவை விரிவுபடுத்துற விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன். நான் இந்த லேகியத்தை வெறும் வியாபார நோக்கத்தோட மட்டும் ஆரம்பிக்கலீங்க. காலையில எந்திரிச்சு பேப்பரை வச்சா அவன் பொண்டாட்டியை இவன் எடுத்துக்கிட்டு போனா, இவன் பொண்டாட்டியை அவன் எடுத்துக்கிட்டு போனா, பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு தலையை வெட்டுனா, எங்க பார்த்தாலும் கள்ளக்காரன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த லேகியத்தை தயாரிச்சு நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு வர்றேங்க. உங்க சேவையில ஏழைக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்க கூடாதா? உங்க லேகியத்தை தமிழ்நாடு பூரா விற்கிற உரிமையை நீங்க எனக்கு தரணும். அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன? என் பொண்டாட்டி தான் என் பிசினஸுக்கே மூலதனம். அவளை கேட்காம நான் எதையுமே பண்றதில்லை. ஐயோ, அந்த பத்தினி தெய்வத்தை நான் மறந்துருவேனா? பத்திரத்துல உங்க பேரையும் சேர்த்திருக்கேன். இந்தாங்க 25,000 ரூபாய் அட்வான்ஸ். பிசினஸ் ஓன்னு போச்சுன்னா பாதி பாதி ஷேர். ஐயோ, என் பொண்டாட்டி பத்தினி வேற நல்லா இருக்கு. அவ கையில பிடிக்க. ஹோட்டலுக்கு வந்தாலே உங்க சில்மிஷம் தாங்க முடியல. என்ன ஒரு இனிமையான குரல். இந்த குரலை நான் கனவுல கூட கேட்டது இல்லையே. இல்ல, இது எங்கேயோ கேட்ட குரல். எங்க? அங்க பாருங்க, வாழைத்தண்டு மாதிரி காலு பளபள பளபளன்னு மின்னுது. இப்படி ஒரு காலை என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. இந்த பாதத்தையும் கொலுசையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். நீங்க எங்கேயோ கேட்டதையும் பார்த்ததையும், என் வாழ்நாள்ல பார்க்காததையும் கேட்காததையும் நான் இப்பவே பார்த்தாகணும். படிச்சு படிச்சு சொல்லியும் 100வது தடவையா எனக்கு துரோகம் பண்ணிட்டியடி சண்டாளி. என்ன முனிசாமி, யாருக்கு மருதாணி பறிச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி கைக்கு மருதாணி வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைமா.
முள்ளு. பார்த்து பறிக்க கூடாது, கையில ரத்தம் வருது இல்ல. இதை விட ஷேப்பா மருதாணியில என் பொண்டாட்டிக்கு மாறிடுமே. அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? உன் பொண்டாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவுப்பா. பாலு, ஆச்சரியமா இருக்க. அத்தி பூத்தாப்புல எங்க அம்மா முகத்துல சிரிப்பு. அட, கையில மருதாணி வர வச்சிட்டு இருக்க. இந்த சிரிப்புக்கு காரணமே நீதானடா படவா. லட்சுமி, காப்பி கொண்டா. அதானே பார்த்தேன். நீ கொஞ்சம் சிரிச்சிட்டல்ல, நம்ம வில்லன் கூப்பிட்டாச்சு. போ. என்ன இன்னைக்கு மூஞ்சில தனி பாலிஷ் தெரியுது? என்னது நெயில் பாலிஷ்? மருதானிங்க. புரியுது, ஆனா இத நீ எதுக்காக வச்சுக்கிட்டேன்னு தான் புரியல. தனலட்சுமி, உனக்கு மருதாணி வச்சுக்கிற வயசுன்னு சொல்லி காட்டுறியா, இல்ல எனக்கு வயசாயிடுச்சுன்னு குத்தி காட்டுறியா? இன்னைக்கு கைக்கு மருதாணி எடுக்குவ, நாளைக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்குவ, கடைசியில புடவையை தூக்கி எரிஞ்சிட்டு சுடிதார மாட்டிக்கிட்டு காலேஜ் போடுமா ரோட்ல நடக்க போறேன். நான் சொக்காயை கீழ்ச்சிக்கிட்டு பைத்தியமா அலைய போறேன். தனலட்சுமி, மாமியார் ஸ்தானத்துல இருந்து மருமகளுக்கு மருதாணி வச்சு அழகு பார்க்கிற நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீ மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா? அது உன் மனசை உறுத்தல. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் நீ மருதாணி வச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனா நீ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் மருதாணி வச்சிருக்கன்னு என் மனசுக்கு படுது. இப்படி எல்லாம் என் மனசு நோகடிக்கிறத விட நான் உனக்கு பொருத்தம் இல்லாத ஒண்ணு வெளிப்படையா சொல்லிடு. நான் ஒரேடியா செத்து போயிடுறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு இவ்வளவு கோவம் வந்துருச்சு. கட்டின புருஷன் தானே, எனக்கு உன்னை பேசுறதுக்கு உரிமை கிடையாதா? புரியுது, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் உன்னை பேசிட்டேன். உனக்குத்தான் நல்லா தெரியுமே நான் ஒரு மாங்காய் மடையன்னு. எதையாவது நினைச்சுக்குவேன், எதையாவது பேசிடுவேன். அதுக்காக கையை கொண்டு போய் பொசுக்குதான் அடுப்புல வச்சுட்டியே. எவ்வளவு பொசுக்கி இருக்கு பாரு. அம்மா, இனிமே நான் உன்னை ஏதாவது தப்பா பேசினா எழுத்து 4 வார்த்தை பேசு, இல்ல ஓங்கி என்ன 2 அடி அடிச்சுடு, அக்கௌண்ட் டேலி ஆயிடும். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. மனசு ஒடிஞ்சு போச்சு. தீபாவளிக்கு கூட கடைக்கு லீவ் விட மாட்டேன், ஆனா இன்னைக்கு லீவ் விட்டுட்டேன். அம்மா, நான் எவ்வளவு புலம்புறேன்ல, ஒரு வார்த்தையாவது பேசுமா. அம்மா, என் மேல உனக்கு கோவம் இல்லைன்னு சொல்லுமா. அம்மா, தயவு செஞ்சு பேசுமா. எல்லாம் கூட டிசைனா இருக்குமா. 4900, 5000, 5100. ஏண்டா கோவிந்தா, தினமும் 3000 4000க்கு பிசினஸ் போவோம், இன்னைக்கு இன்னும் 5100 போகுது. முதலாளி, உங்க எழுத்து வீட்டு டாக்டர் மருந்து சீட்டை எழுதி அரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. இங்க கலெக்ஷன் பிச்சுக்கிட்டு போகுது. என்னது, எதிர்த்த வீட்டு டாக்டரா? அவரு தாங்க ஐசக் பீட்ரு. கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிக்கிற ஹீரோ கணக்கா இருப்பாரு. அவர் டிஸ்பென்சரி வர பேஷண்ட்டுக்கு எல்லாம் சீட்டு எழுதி கொடுத்து நம்ம கடைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காருங்க. ஏண்டா, எனக்கு பிசினஸ் கொடுத்து என் பொண்டாட்டிய பிராக்கெட் போட பாக்குறியா? அடியே லட்சுமி,
இந்த ஐயம் பெருமாளுக்கு ஆவேசம் வந்து அருவாளை தூக்கிடுவாண்டி. என்ன அவன் இழுச்சவாயின்னு நினைச்சானா? என்னங்க என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, உன்னை வச்சாடி நான் முன்னுக்கு வரணும். லட்சுமி, அப்படி என்னடி என்கிட்ட குறை கேட்ட? கொஞ்சம் பித்தட பார்த்தா வயசானவன் மாதிரி இருக்கும். அது ஏன் தப்பா? 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனே, நான் அப்படியே இருந்திருக்க கூடாதா? கடுக்கம் போட்ட ஜோசியம் சொன்னாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாட்டு. நீ எனக்கு கடுக்கா கொடுக்கிறியாடு. புலம்ப வச்சுட்டாடு. மருந்து சீட்டை கொடுத்து என்ன புலம்ப வச்சுட்டாடு. மருந்து சீட்டா? என்ன வேஷம் போடுற? நீ பால்கனியில நின்னுகிட்டு தரிசனம் கொடுத்த, அவன் பார்மசிக்கு சீட்டு விடுறான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த எழுத்த விட்டு டாக்டர்? 4 மருந்து சீட்டு அமைச்சிட்டா உங்க மேட்டரை நான் கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறானா? வியாபாரத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறானா? அப்படிப்பட்ட ஆளு நான் இல்ல. குடிப்பதற்கு மனசு இருந்தால் குடித்து விடுவேன், மறப்பதற்கு மனசு இருந்தால் அவளை மறந்து விடுவேன். இருக்கிறதோ தம்மா தூண்டு மனசு. நான் என்ன பண்ணுவேன்? வேலை ஏடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாக்கெட் இதெல்லாம்? மனசுல இருக்கிற சோகத்தை மறக்கிறதுக்கு மருந்து, மலிவு விலை மது. உனக்கு என்ன தில்லு இருந்தா என் கார் மேல உட்காந்துட்டு தண்ணி அடிப்பேன். இது காரா இல்ல பாரா? தப்பா நினைக்காதீங்க முதலாளி. என் சோக கதையை கேட்டா பாக்கி பாக்கெட் எல்லாம் நீங்களே காலி பண்ணுவீங்க. உனக்கும் அப்படி என்னடா சோகம்? முதலாளி என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிட்டா முதலாளி. ஒரு போக்கு பார்த்தா இது நேஷனல் ப்ராப்ளம் ஆயிடும் போல இருக்கு. என் பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்கார பாவிக்கிட்ட மோசம் போயிட்டா முதலாளி. உனக்கு பக்கத்து வீடு, எனக்கு ஏத்த வீடு. வேலை இப்ப நம்ம 2 பேரும் ஒரே படகுல போயின்னு. ஆமா, இப்ப நம்ம படகு தண்ணியில தான் போய்கிட்டு இருக்குது. படகு ஓட்டினது போதும், துடுப்ப கீழே போடு. உன்னை என் சகோதரனா நினைச்சு ஒரு தகுதியை சொல்ற, கேக்குறியா? சொல்லுடா தம்பி. சொல்றா தம்பியா? மலிவு விலை மது அடிச்ச உடனே நான் உனக்கு மலிவா போயிட்டேனா? இருந்தாலும் அடிச்ச மருந்துக்காக நான் உன்னை மன்னிச்சுட்டேன். மேட்ரை கேளு. கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டழகு மனைவியினால் மருந்து சீட்டு வந்ததுவே மனம் வெறுத்து போனேனே. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. மனுஷா சின்ன பொண்ண கட்டாதே, கைய சுட்டு கொள்ளாதே. மண்ட நரைச்ச மனுஷா சின்ன பொண்ண கட்டாதே, கைய சுட்டு கொள்ளாதே. ஒரு கன்னிய நம்பி கஷ்டப்படாம கழுதைய நம்பி வாழ்க்கப்படலாம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ, தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. கொண்டையில தாழம் பூவா அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேனா.
இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானா. இந்த ஐயம் பெருமாள் பட்ட பாட்ட பாடுறேனா. ஆசைப்பட்டு அவசரப்பட்டு பொண்ணை கட்டி புட்டேன். அவ அழக பார்த்து வயச பார்த்து மோக வச்சு புட்டா. என்ன சோகமாக்கி புட்டா. சிலுக்கு வீரம் காட்ட சிலுக்கு வீரம் காட்ட நல்ல வித்த கைவசம் இருக்கு. ஒரு புலிய போல பாய நினைச்சா பொட்டுன்னு உடம்பு அடங்கி போகுது. பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே. மீறி நம்பிக்கை வச்சா நட்டாத்துல தள்ளி போடுவாங்கோ. தலைக்கு கொள்ளியும் வைப்பாங்கோ. வேலு, அதான் விஷயம் வெட்ட வெளிச்சமா ஆயிடுச்ச. உடனே உன் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணிடு. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என் பொண்டாட்டி விவாகரத்து பண்ண சொல்றீங்க? அதான் உன் பொண்டாட்டிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கள்ளக்காதல்னு ப்ரூவ் ஆயிடுச்ச. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை விட்டேன். வேலு, உணர்ச்சி வசப்படாத. உன் உடம்புல இருக்கிறதோ ஒரே டீஸ்பூன் ரத்தம். அதையும் அனாவசியமா பாயில் போயிடாத வேலு. முதலாளி, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் என் பொண்டாட்டி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா. அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அதைத்தான் என் பொண்டாட்டி மோசம் போயிட்டான்னு சொன்னேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தத்துவ பாட்டுலாம் பாடுறீங்க. முதலாளி, பொண்டாட்டிங்கிறவன் புருஷன் நெஞ்சில சுமக்கிறவன், குழந்தைய வயிற்றுல சுமக்கிறவன், குடும்பத்தை தலையில சுமக்கிறவன், பாரத்தை சுமக்கிறவன் தாரம். அந்த தாரத்தை எவன் ஒருத்தன் சோரம் போடணும்னு நினைக்கிறானோ அவன் சோமாரி, ஏமானி, ஏப்மாரி, முள்ளமாரி. வேலு, I am very sorry. வணக்கம்மா. என்ன என்ன வேணும்? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் இல்ல, கம்பவுண்டர் இல்ல. மாடியில நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப வீட்டு வாசப்படிக்கே வந்துட்டா. மானம் கடிச்சிருமா, மானம் கடிச்சிருமா. ஆண்டி, எங்க அம்மா சமயத்துல அப்படித்தான். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா. வணக்கம் டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். Why not? உள்ள வாங்க. கம். உட்காருங்க. Sit down. உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அது விஷயமா சொல்லிட்டு போலன்னு தான் வந்தேன். நீங்க ஏதாவது மருந்து சீட்டு எங்க கடைக்கு அனுப்பிச்சீங்களா? மருந்து சீட்டு எழுதுறது தான் என் வேலை. அத குறிப்பிட்ட கடையில வாங்கணும்னு நான் யாரையும் வற்புறுத்துறது இல்லையே. இனிமே எங்க கடையில வாங்க வேண்டான்னு தயவு செஞ்சு வற்புறுத்தி சொல்லிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க அனுப்புற மருந்து சீட்டு எங்க கடைக்கு போயிருக்கு. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவரு என் மேல சந்தேகப்பட்டு. அழாதீங்க. என் புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். என் நிம்மதியை உங்க கையில தான் இருக்கு. என்னை கைவிட்டாதீங்க டாக்டர். உங்க புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நிச்சயமா நான் இதுக்கு ஒரு வழி சொல்றேன். அக்கம் பக்கத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் என் புருஷன் தான் நான் கிடைச்சான். இவளுங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு புருஷன். உருளைக்கிழங்கு என்ன விலை? கிலோ 10 ரூபாமா? பொழுது விடிஞ்சா புருஷங்கார ஆபீஸுக்கு போயிடுறா. இந்த பொண்டாட்டிங்க என்ன செய்யறாளுங்க? ஒரு வசிய மருந்த கையில எடுத்துக்கிட்டு அலையோ அலைன்னு அலையறாளுங்க. வெக்கம் கெட்டவளுங்க. உருளைக்கிழங்கு என்னையா விலை? கிலோ 10 ரூபாமா? முதல்ல பால்கனில நின்னுகிட்டு போஸ் கொடுத்தா, அப்புறம் இப்ப வீட்டுக்குள்ள வந்தா. இன்னும் கொஞ்சம் அசந்தே பெட்ரூம்குள்ளேயே வந்து சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவா. பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. இவனுக்கு ஒரு மீச, ஒரு தாடி,
கெட்ட கேட்டுக்கு ஒரு ஷேவிங் வேற. ஏய், என்ன ஜாலியா பேசுற? எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசு. எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பயம்ன்ற தலியா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஒன்னதான். டைரக்டா சொல்லிட்டேயா, என்ன பண்ணுவ? பொம்பளையா லட்சணமா அடக்கமா பேசுன. கிழவா, நீ ஆம்பளையா லட்சணமா உன் பொண்டாட்டி அடக்கி வை. என்ன சொன்ன? ஐயா போகாதீங்க. ஏய், சும்மாடா. அது ஒரு டைப்பான பொம்பளை, நீங்க தாங்க மாட்டீங்க. அதையும் நான் பாத்துறேன். என்ன நீ லிமிட்ட தாண்டி பேசுற? ஐயோ, உன் பொண்டாட்டி லிமிட்டுக்குள்ள இருக்க சொல்லியா? ஏய், ஏதாவது கணக்குனா கண்டிட்டு வந்து பிராத்திரியா? கண்ணால பார்த்ததுதான் பேசிட்டு இருக்கேன். சாபாஷ், சரியான போட்டி. உன் பொண்டாட்டி என்னடானா என் புருஷன் கிட்ட வந்து என் புருஷன் நினைச்சாலே பயமா இருக்குங்க, என்ன கைவிட்டுறாதீங்கன்னு உருகுறா. நேர்ல பாத்துட்டு நான் பதவிட்டு இருக்கிறேன். நீதான் கொஞ்சம் கூட சொரணை இல்லாம சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஐயோ, எனக்கு சொன்ன இல்லையாமே. ஆமா, லட்சுமி, அது உரைச்சிட்ட. வேற உள்ளவா? முடியாது. எல்லாரும் பாக்குறாங்க, கத்தாத. அப்படிதான் கத்துவேன். நீங்க செஞ்ச அசிங்க எல்லாருக்கும் தெரியட்டும். லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டு கத்துவேன். சரி கத்து, உள்ளவா. வீட்டுக்காரியே எனக்கு வில்லி ஆயிட்டாலே, கட்டவளே என்ன கவுத்துட்டாலே. போதும் போதும், பட்டதெல்லாம் போதும். இருட்டு ரூம்ல டியூப்லைட் போட்டா மாதிரி எல்லா மேட்டரும் பிரைட்டா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நான் தான் இத்தனை நாள் டியூப்லைட்டா இருந்துட்டேன். எதுக்கு இப்ப பொட்டியில எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆமாண்டி, உன்னை கூட்டிட்டு அனிமன் போறேன்டி. ஏண்டி மோசக்காரி, இத்தனை நாள் உன் கண்ணுக்கு நான் புருஷனா தான் தெரியல, ஒரு மனுஷனா கூடவாடி தெரியல. படிச்சு படிச்சு சொல்லியும் பிரச்சனை பண்ணிட்டேடி. புடவை கட்டின ஒரு பொம்பளை மீச வச்ச என்ன பார்த்து நீ ஒரு ஆம்பளையான்னு கேட்க வச்சுட்டேடி. வேணுங்க, சொன்ன கேளுங்க, போகாதீங்க. இப்ப எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி முக்கியமா, இல்ல ஏத்த வீட்டுல இருக்கிற வப்பாட்டி முக்கியமா? கிளாரா, இது வரைக்கும் உன் வார்த்தையால நீ என்னதான் புண்படுத்திட்டு இருந்த. இப்ப ஒரு பாவமும் அறியாத ஒரு பொண்ணை என் கூட சம்பந்தப்படுத்தி பேசுற. இதுக்காக நீ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். உங்க கள்ள காதலுக்காக நான் என் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? கிளாரா, ஒரு பொண்ணு தன் குடும்ப கஷ்டத்தை ஒரு டாக்டர் கிட்ட சொன்னா அவன் கள்ள காதலியா தான் இருக்கணும்னு நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? கற்பனையா இருக்கணும்னு நினைச்சுதான் இத்தனை நாள் கண்புடிச்சில இருந்துட்டேன். ஏத்த வீட்டுக்காரி தான் உன் பவுசா புட்டு புட்டு வச்சுட்டால, என்ன பீஸ் பீஸா கிழிச்சிட்டால, தெருவையே கூட்டி தில்லான ஆடிட்டால. எனக்கு என்ன சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொன்னதை நீ கேட்டிருந்தா அவன் என்ன நாக்கப்படுகிற மாதிரி கேட்டிருப்பாளா? நான் போறேன். என்ன ஏமாத்திட்டு போயிடாதீங்க. நீதான் உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்க. அது காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்யூஷன்ஸ். உங்க பேஷண்ட் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் உங்க பொண்டாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேஷண்ட் தான். நிதானம் இல்லாத ஒரு பேஷண்ட், நம்பிக்கை இல்லாம தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு பேஷண்ட். அப்போ என்ன பைத்தியங்கிறீங்களா? நீங்க செஞ்ச அசிங்கத்தை எல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக நியாயம் கேட்கிற என்ன பைத்தியம் உத்தரவு குத்திட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷம் உங்க மேல அன்பு காட்டுறதுக்கு எனக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு சம்பந்தம் வந்துச்சு. கலெக்டர், இன்ஜினியர், வக்கீல் போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் கியூல நின்னாங்க. என் சொந்தக்கார பொண்ணுங்கெல்லாம் லண்டன், பாரிஸ், ஜெர்மனின்னு நல்ல நல்ல இடத்துல எல்லாம் இருக்காளுங்களே. ஆனா நானு உள்ளூர்லயே இப்படி ஒரு பைத்தியக்கார டாக்டர் கட்டிக்கிட்டு அவதிப்படுறேன். எல்லாத்துக்கும் எங்க அப்பா எல்லாம் சொல்லணும். பணத்தை கொடுத்தாரு, பொண்ணை கொடுத்தாரு, இவருக்கு டாக்டருக்கு பட்டத்தை கொடுத்தாரு. ஆனா இவரு எனக்கு பைத்தியக்காரங்க பட்டத்தையே வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீங்க போனீங்க அப்புறம் என்ன பொண்ணாதான் பாப்பீங்க. என்ன சென்டிமெண்டா டச் பண்ண பாக்காத, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. நான் இப்ப ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கேன். என்ன விடு. என்னங்க பாலு, உங்க அப்பா விட்டு போறேங்கிறதா? வேணாம்னு சொல்லிடு. போகட்டும், விடுமா. உன்னை பிடிச்ச சனியை விட்டதுன்னு நினைச்சுக்க. நான் பைத்தியக்காரியா? நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் பைத்தியம் பிடிச்சு அலைய போறீங்க. நான் மானவசம் உள்ளவங்க. மறுபடியும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க மாட்டேன். நான் போறேன். ஐயோ, உனக்கு கொன்னுல. இந்த வீட்டுல எல்லாம் நன்றி கெட்ட ஜென்மங்க. மம்மி, மம்மி போகாதீங்க மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி, போகாதீங்க மம்மி. என்ன நீ அம்மா நினைச்சிருந்தா நீ என் கூட பொறுத்துப்படி. இரு, இந்த நரகத்திலே இரு. போகாதீங்க, வேண்டாங்க, போகாதீங்க. என்னங்க, வேண்டாங்க, நான் சொல்றதை கேளுங்க. என்னங்க, என்ன பாக்குறீங்க? போனவ திரும்பி வந்துட்டாளேனா? நான் போறது இல்ல. நான் ஒண்ணும் உன்னை போக சொல்லியே. அப்ப போக வேண்டாம், தடுத்து நிறுத்தி இருக்கணுமே. செஞ்சீங்களா? செய்யலையே. ஏன்? நான் இங்க இருந்து போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். நீங்க நினைச்சபடி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும் இல்ல? அதான் நான் போகல, இனிமே இங்க இருந்து போகவும் மாட்டேன். Oh God. அங்கங்க பொண்டாட்டிங்க வீட்டை விட்டு போயிட்டாளுங்கன்னா
வண்டியை போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுவாங்க. ஆனா இங்க கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து எடுத்து விட்டு ஆசை இல்லையே. எல்லாம் ஏன் தலையெழுத்து. கிளாரா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நடிக்கிறீங்க, எங்கிட்ட அன்பா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. வேண்டாம், நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம். உங்களுக்கு அண்ணால எனக்கு பிடிக்கல. என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல. I hate you. கண்ணே, ராஜாத்தி, கல்யாணி, கவலைப்படாதம்மா. அந்த பையன் இப்ப வந்துருவான். சார், கொஞ்சம் சீக்கிரம் அவனை அனுப்பி வைங்க சார். அனுப்பிச்சு வைக்கிறேன் சார், அனுப்பிச்சு வைக்கிறேன். அவசரம் நில்லு. ரூம் நம்பர் 102 கூப்பிடுறாங்க, போய் சார். என்னன்னு? மேனேஜர் சார், என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷமா போறேன். ஆனா அந்த ரூமுக்கு மட்டும் நான் போக மாட்டேன் சார். அவர் நம்ம கஸ்டமரா? அவர் கஸ்டமர் இல்ல சார், கஸ்டமர். கஸ்டமரா? என்ன சொல்ற நீ? கல்யாணி, இன்னைக்கு தான் நான் உன்னை முதல்ல டச் பண்றேன். என் பொண்டாட்டியை நான் மறந்துட்டேன். கல்யாணி, இனிமே உனக்குன்னா எனக்கு நீ. உங்ககிட்ட நான் சரண்டர் ஆயிட்டேன். டேய், நம்ம ஹோட்டல் சிட்டாச்சு, பொம்பளை வாடி வரக்கூடாது. இந்த கூட்டி அப்புறம் சொல்லிட்டு வந்தாங்க. நீங்களே பாருங்க சார். கல்யாணி, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது கல்யாணி. சொல்லு கல்யாணி. சொல்ல மாட்டியா? உன் கண்ணுக்கு நான் என்ன ஓல்டு மேனா தெரியுதுனா? ஓல்ட் இஸ் கோல்டு கல்யாணி. என்ன சிரிக்கிற? எஸ்ங்கிறியா? என்ன சார், ஆடி போயிட்டீங்களா? இந்த ஆளு வந்ததுல இருந்து இதே கோலம், இதே கோஷ்டம். சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஆளு சேட்டை கொஞ்சம் கம்மி. கம்மியா இந்த அளவா? யோ, என்ன கல்யாணி திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுற? ஐயோ, ஹோட்டல் மானமே போயிடுச்சு. டேய், இத்தனை பீர் பாட்டில் யார வாங்கி கொடுத்தது? நான் தான் சார். ஐயோ, இன்னும் அரை மணி நேரத்துல இந்த ஆள் ரூம காலி பண்ணி ஆகணும். இல்ல நான் உன்னை அடிச்சே காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சார், ஏன் சார் இப்படி ஓவரா குடிச்சிட்டு கிடக்குறீங்க? என் மனசுல சோகம், அத நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என்னாண்ட சொல்லுங்க சார். தம்பி, என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு என் சோக கதையை கேட்கிறேங்கிறியே. யூ ஆர் ரியலி கிரேட். சொல்லுங்க சார். கிட்டவா. ஏண்டா, அரை டவுசர் போட்ட பொடி எண்ணி உனக்கு இன்னும் தெனாவிட்டு இருந்தா அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதையை சொல்லுன்னு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்ல. கிட்டவா. டாய், அண்டர்வேர் போட்ட பெரிய மனுஷன்னா அரை டவுசர் போட்ட பொடிய நீ உன்னையும் நான் மனுஷனை மதிச்சு உன்கிட்ட என் சோழ கதையை சொல்றேன். கேப்பேன் சார், கேப்பங்க. உன் வயசு என்ன? 16 சார். என் வயசு என்ன? 56. ஒரு வயசை ஏன்டா ஏற்றி சொல்ற? குத்து மதிப்பா சொன்ன சார். அதுக்குதான் இந்த குத்து. 16 வயசு பொடிய நீ இன்னும் தெனாவிட்டு இருந்தா இந்த 55 வயசு பெரிய மனுஷனை பார்த்து உன் சோக கதையை சொல்லுன்னு கேட்பேன். கேட்க மாட்டேன்ல. கிட்டவா. என் வயசு என்ன? 55. உன் வயசு என்ன? 16. இந்த 55 வயசு மனுஷன் 16 வயசு பையன மனுஷனா மதிச்சு சோழ கதையை சொல்றேன். கேட்க மாட்டேன். கேப்பேன் சார். கேட்பேன். கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். கேப்பேன் சார். கேட்பேன். கேப்பேன் சார். கேட்பேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன் சார். கேட்க மாட்டேன். கேப்பேன் சார். கேட்பேன். கேட்க மாட்டேன். ஏண்டா, அந்த காலி பண்ணிட்டானா? சார், அவர் மனசுல ஏதோ ஒரு பெரிய சோக கதை இருக்கான். அதை யாராவது கேட்டா உடனே காலி பண்ணிடுவாராம். நீ கேட்க விட கதையே. பாதி கதையை நான் கேட்டேன், மீதி கதையை நீங்க கேளுங்க. ஏண்டா, நான் கேட்டா அவன் காலி பண்ணிடுவானா? மேனேஜர் சார், அவர்கிட்ட நீங்க போய் உங்களுடைய சோக கதை என்னன்னு மட்டும் கேளுங்க. அப்புறம் பாருங்க, எஃபெக்டா தனி. போடா. கிளப்பக்கா. ஏண்டா, உன் வயசு என்ன? 16. என் வயசு என்ன? இந்த விளையாட்டுல நான் வரேன்.
இந்த சாரி சார், பில் போக பாக்கி பணம் நீயே வச்சுக்க. தனலட்சுமி, உனக்கு ஒண்ணும் ஆகலையம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நீ நல்லா இருக்கல்ல, நீ நல்லா இருக்கல்ல. எனக்கு அது போதும்மா, எனக்கு அது போதும். இப்பத்தாம்மா எனக்கு நிம்மதியா வந்திருக்கு, இப்பத்தான் எனக்கு நிம்மதியா வந்தது. நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும்மா, எனக்கு அது போதும். என்ன மொட்டை மாடியா? லவ் ஜோடி. ஹாய் பாலு, நீ எப்படி இங்க வந்த? இங்க என்ன, நான் மனசு வச்சா உன் பெட்ரூம்க்கே வருவேன். வருவ கீழே டாடி மம்மி எல்லாம் இருக்காங்க. அப்பா அம்மாக்கு பயந்தா நாம எப்ப அப்பா அம்மா இருது? என்ன நீ கெட்ட வார்த்தைலாம் பேசுற? இப்ப நீ மரியாதை போல சத்தம் போட்டு எல்லாரும் கூப்பிடுவேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். கிளாரா ஆண்டி, ஐசக் பீட். கொஞ்சம் கிளி கொஞ்சம் கிளி கொஞ்சம் தொட கெஞ்சுதடி, கொஞ்சம் படி சொல்லிக் கொடு சின்ன கிளி. சொட்டு சொட்டாய் கொட்டும் செந்தேனை முத்தத்தில் வாத்திடவா, முட்டைகளில் கைகள் படாமல் முல்லைக்குள் தேன் பெறவா. பன்னீர் மழை கொஞ்சம் நனை கன்னத்தில் கன்னம் வைக்கவா. கொஞ்சம் கிளி கொஞ்சம் தொட கெஞ்சுதடி, பூவிழா நடக்குது, பூவும் பூங்காற்றும் பூச்சூடுது. வானிலா விழிக்குது, வாடும் தேகங்கள் வரவேற்குது. தோளில் படுக்கிறேன், வானில் மிதக்கிறேன். உலகத்தின் விழிகள் எல்லாமே உறக்கத்தில் இருக்கு. உனக்கென மதனா விடியும் முன் இவளுக்குள் அடங்கு. இன்பம் இன்பம் என்றே துடிக்குது மனசு. கொஞ்சம் கிளி கொஞ்சம் தொட கெஞ்சுதடி, கொஞ்சம் படி சொல்லிக் கொடு சின்ன கிளி. தேவையை எடுத்திடு, தேனில் தேன் பாயும் நேரம் இது. பூஜையை
நான் முழுவதும் தரவோ கொஞ்சம் தொட கெஞ்சுதடி. அடி பாவி, நீ படிக்கிற லட்சணம் இதானடி? இனிமே காலேஜ் கிடையாது, மண்ணு கிடையாது. ஒண்ணு சொல்லி தப்புலடி, தலை சரியா இருந்தா வாடு சரியா இருக்கும். அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்துட்டியடி. எப்ப எழுத்த வீட்டுக்கு இந்த ஜென்மங்க குடி வந்துச்சோ அதோட என் நிம்மதியா போச்சு. அப்ப ஒண்ணு ரெண்டு பேருமே எழுத்த வீட்டோட ஒட்டு மொத்தமா போயிடலான்னு பாத்தீங்களா? நான் விட மாட்டேன்டி, விட மாட்டேன். நில்லு நில்லு. என்ன இது? திருஷ்டி. திருஷ்டியா? நீயே ஒரு திருஷ்டி, நீ திருஷ்டி சுத்திரியா? அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரிதான் அவன் வேலை செய்யணும். நீயே ஒரு பஞ்ச பரதேசி. 10 மீட்டர் தள்ளி நில்லு. வா வா. வாங்க முதலாளி, வாங்க உட்காருங்க. கீழே இறங்க, இறங்கடா. அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வேலை செய்யணும். பண ஓலையில லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ பழைய காரத்தான் ஓட்டணும். நான் அந்த காரை வித்துட்டேன், உன்னையும் வேலையில இருந்து நிறுத்திட்டேன். முதலாளி, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களே, இப்படி ஒரே மாறிட்டீங்களே முதலாளி. காலத்தின் கட்டாயம் வேலு, நீ சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கழட்டிக்கோ. முதலாளி, ஒருத்தர் 6 வயசுல அனாதை ஆகலாம், 60 வயசுல அனாதை ஆகலாமா? ஒரு கிழவனை இன்னொரு கிழவன் ஆதரிக்கிறதானே முறை. இதுக்கு மேல பேசன விழும் அற. கெட் அவுட். டேய் ஐசக் பீட்டர், பைத்தியக்கார டாக்டர், நீ மூணு காரத்தோட வாங்கின, நான் பாடுறா திறந்த காரியம் வாங்கியிருக்கேன். இது வேற நடுவுல. முதலாளி, பூனை குறுக்க போகுது, கெட்ட சகனம் போகாதீங்க. டேய், அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் பண்றான், ரஷ்யாக்காரன் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சகுனம் பாக்குறதுனால தாண்டா நீங்க எல்லாம் உருப்படுறது இல்ல. ஐயம்பருவா, இந்த ஏழையை 8 வச்சுட்டா போற. இந்த ஏழையின் வயிற்றுச்சல் ஒண்ணு சும்மா விடாதா? சிசிலி இந்த டூருக்கு வரமாட்டா. நான் அவளை காலேஜுக்கு அனுப்ப போறது இல்ல. போதுமா? நீங்க போலாம். உங்க குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. மேரி, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அம்மே, பாலுல பாலு அயாளுக்கு விஷ காய்ச்சலாம், படுத்த படுக்க கிடக்கணும், விழிக்க 10 தவசம் ஆகும்னு டாக்டர் பறஞ்சிட்டு போயாமே. பாவமே. என்ன பாவம்? வேலை பாருப்பா, படி. அவ ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட். இப்ப நாங்க போறது எஜுகேஷனல் டூர் தான். இதை அட்டெண்ட் பண்ணா அவ ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, வைஃப் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். கிளாரா, ஏதோ எஜுகேஷனல் டூரா? சிஸ்லி கண்டிப்பா போகணுமா? நம்மள மதிச்சு லெக்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிஸ்லி அனுப்பிச்சு வைய. தாராளமா போகட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் எதிர்த்த வீட்டுக்கு டாக்டர் வந்தாச்சு. சிசிலி டூருக்கு போலாமே. சிசிலி, நீ பிக்னிக் போயில்ல? பாலு படுத்து படிக்கையா இருக்குன்னு இப்பதான் அம்மா கிட்ட சொன்னேன். பாலு இல்லாத பிக்னிக் நான் போக மாட்டேன். நம்ம பாலுக்கு ஜுரம் வந்து ஒண்ணு. நம்ம பெரியமே நீ பிக்னிக் போக சம்மதிச்சு. பாலுக்கு ஜுரம் எல்லாம் போய் அது பிக்னிக் கிளம்பிட்டு இருக்கு. பாரடா, மூக்கு மொழியும் ஜோரடா, ஆசை வச்ச மாமன் யாரடா?
ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா காதலுக்கு போட்டு வச்ச கூட்டு இப்போ டமால் டமால் ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா தனியா காத்திருப்பார் காதலன் வருவார் கப்புன்னு அடிப்பார் கண்ணத்தை கிஸ் அடிப்பார் கிழக்கு வாசல் தாயம்மா போல பொண்ணும் பாசம் புதிய பாத சீதா மேல பாசம் ரொம்ப வச்சம் எங்க ஊரு மாப்பிள்ள தங்கமான ராசா சின்ன பூவை மெல்ல பேசு தூரல் நின்று போச்சு கிழக்கே போகையிலே கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கிடைகள் வெண்டையத்தை செல்லு அடி வருஷம் 16 புது வசந்தம் கௌரிய பாரு அம்மன் கோயில் கிழக்காலே வாடி சின்ன வீடு ஒண்ணு ஐயோ 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 ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா அட காதலுக்கு போட்டு வச்ச புட்டு இப்போ டமால் டமால் மச்சா சைட் அடிச்சா மாட்டிக்கிச்சு பொண்ணுதா இப்ப டாவடிச்சா வீங்கி போடும் கண்ணதா மச்சா சைட் அடிச்சா மாட்டிக்கிச்சு பொண்ணுதா இப்ப டாவடிச்சா வீங்கி போடும் கண்ணதா கிலே 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 எடுத்த வீட்டு ஏலம்பூவே கொஞ்சி எடுத்து என்ன வளர்த்தவளே படுத்து தூங்கி நாளுமாச்சு இப்போ பசி எங்கோ பறந்து போச்சு மலையும் மடுவும் இனிமே துரும்பு எனக்கு மனசில் நிறைஞ்ச மயிலோ அருகே இருக்கு வெள்ளி மணியே கண்ண சிவப்பு அந்திவானம் போல இருக்கு தன்னந்தனியே ஒரு கணக்கு அட சொல்லி தரணும் தினமும் அடியே கொடியே எனக்கு ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் நானடா ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா காதலுக்கு போட்டு வச்ச கூட்டு இப்போ டமால் டமால் ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் யாரடா ரோட்டு மேல பாரடா மூக்கு மொழியும் ஜோரடா ஆசை வச்ச மாமன் நானடா சிஸ்லி சிஸ்லி சாரி உன் கனவு கலைச்சிட்டேன் நீ பிக்னிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் விட்டு பேசி ஆகணுமா நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தாம்மா தெரியும் ஆனா அத வெளிப்படையா இவ்வளவு நாள் என்னால உனக்கு உணர்த்த முடியல உங்க அம்மா நம்ம கிட்ட அன்பு காட்டாம இருந்திருக்கலாம் ஆனா ஜீசஸ் கிட்ட பக்தி காட்டாம இருந்தது இல்ல அது பக்தி மட்டும் இல்ல ஒரு மத வெறி மத்த ஜாதி மனுஷங்க கிட்ட அவ பேச்சு கொடுக்கறதே விரும்ப மாட்டா அவ தன் பொண்ணை கொடுப்பான்னு நீ எப்படிமா எதிர்பார்க்கிற மனசுல காதல் வந்தது தவறுன்னு நான் சொல்ல வரல ஆனா அது வந்த இடம் தவறுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட சரிமா உன் காதல் நீடிச்சா உங்க அம்மா எரிமலையா வெடிப்பா ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இழந்தவனா உண்மை இழக்க நான் தயாரா இல்லமா
இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறதே உனக்காக தாமா. உன்னை இழக்க நான் தயாரா இல்லை. டாடி, அம்மா உங்க குணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க. உங்களுக்காக நான் என் மனசு மாத்திக்கிறேன். தனியா உட்காந்துட்டானா என்னன்னு கேப்பான். பாலு, ஜாலியா பிக்னிக் வந்த இடத்துல இப்படி சோகமா உட்காந்துருந்தா என்னடா அர்த்தம்? நீ ஒரு ஃபூல்டா. சிசிலி வருவா, அவளோட ஜாலியா ஆடலாம் பாடலான்னு எவ்வளவு ஆசைகளை வேகனா சுமந்துட்டு வந்தான். கூட்ஸ் தடம் புரண்டா மாதிரி இவனை கவுத்துட்டாடா. பாலு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இப்பவே சிசிலி கிட்ட போறேன். 2 கிலோ ஒண்ணு என்னன்னு கேட்டு வரேன். வாங்க போலாம். சிசிலி, நாங்க பிக்னிக் புறப்பட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் பாலுவோட பேச மாட்டேங்கிற? பாலு 10 நாளா படுத்த படிக்க கிடந்தான்னா அதுக்கு காரணம் ஜுரம் மட்டும் இல்ல, உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் தான். நீ பிக்னிக் வரன்னு தெரிஞ்சதும் டாக்டர் எழுந்திருக்கூடாதுன்னு சொன்ன அட்வைஸ் தூக்கி எறிஞ்சிட்டு பாலு ஜுரத்தோட பிக்னிக் வந்திருக்கானா உன்னை பார்க்கணும், உன் கூட மன விட்டு பேசணுன்றக்காகத்தான். சிசிலி, இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? Please, leave me alone. Don't disturb me. என்னது? Don't disturb me. சீவுக்கார 4 வாரத்தை இங்கிலீஷ்ல பேசிட்டோன்னா வெள்ளக்காரனுக்கு பிறந்தா நினைப்பா. உங்களுக்காக போது போனா லவ் பண்ணுவீங்க. அப்புறம் எவனா செமத்தியா கிடைச்சானா அவன் பின்னாடி தொங்க தாலியை வெட்டு போயிருவீங்க. மனச தாடி நாங்க தவம் கிடப்போம். கடைசியில எங்க முகத்துல தாடியை வளர விட்டுட்டு கேடி மாதிரி ஓடிவீங்களே. கர்ப்பமான பொண்ணுக்கு வயிறு காட்டி கொடுக்கற மாதிரி காதலிச்சு ஏமாத்துறவளுக்கும் ஆண்டவன் ஒரு அடையாளம் வைக்கிற வரைக்கும் உங்க திமிரு அடங்காதிரி. பாலு, அவ ஒரு ஜாலக்காரி. ஆம்பளைங்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்யற மோசக்காரி. இன்னும் நீ அவளை நம்பிக்கிட்டு இருந்த நடு ரோட்ல பைத்தியம் முடிச்சுதான் அலைவ. பேசாம அவளை மறந்துட்டு வேற வேலையை பாடுறா. சிசிலி, ஏன் என் கூட பேச மாட்டீங்க? ஏன் என்னை விட்டு விலைக்கு? சொல்லு சொல்லு, நாம எப்படி எல்லாம் பழக? பதில் சொல்லு 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 சொல்லு. ஒண்ணு இனி இது காதல் தேசிய கீதம், வரும் சோகம் பல்லவியாகும். இது காதல் தேசிய கீதம், வரும் சோகம் பல்லவியாகும். பாசமோ நேசமோ ஏதடா, சொந்தமோ பந்தமோ பொய்யடா. உயிர் பழகியதை மறந்திடுமோ நான் என்னுயிரை,
இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் தொட்டு தொட்டு கல்லையே கோவில் சிலையாக்கினார் நித்தம் நித்தம் வாழும் வழி காட்டினார் கொஞ்சி கொஞ்சி மண்ணையே பொன்னு மணியாக்கினார் அள்ளி அள்ளி பாசம் சொல்லி மாற்றினார் விழியினிலே விரிகையிலே பாதை காட்டினார் தாழாமல் தான் வாடுது உள்ளம் ஓயாமல் தான் தேடுது எண்ணம் உயிர் பழகியதை மறந்திடுமோ என் உயிரே இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் எட்டடுக்கு மாளிகை உள்ளுக்குள்ளே ஆளில்லை கட்டி வைத்த தெய்வம் அங்கே காணலே கண்ணு பட்டு போனதோ ரெண்டு பட்டு வாடுதே புத்தி கெட்டு போச்சு ஒன்னும் தோணலே இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் பாசமோ நேசமோ ஏதடா சொந்தமோ பந்தமோ பொய்யடா உயிர் பழகியதை மறந்திடுமோ என் உயிரே இது காதல் தேசிய கீதம் வரும் சோகம் பல்லவியாகும் ஏண்டி ஊருக்கு போனியா இல்ல காதல் பண்ண போனியா அடி விழும்போதாண்டி உனக்கு அம்மாங்கிற நினைப்பே வருது பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு முயற்சி பண்ணேன் முடியல இப்ப அவனும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறானே இல்லையா பாரு டேவிட் எங்க அக்கா வீட்டுல இவ்வளவு அம்சமா ஒரு வேலைக்காரியா? அரே பாப்ரே. சொந்த ஊரு கேரளாவா? அதே தேங்காய் உரிக்கிற ஸ்டைலே சொல்லுதே. வேலைக்காரின்னா இங்கேயே ஊனு கழிச்சு இங்கேயே காரியம் பண்ணி இங்கேயே உறங்குற டைப்போ? அதே இனி ஞானும் இங்கத்தான் உறங்க போறேன். அரே பாப்ரே. എന്താ ഇങ്ങനെ നോക്കുന്നത്? ഞാൻ ഇതുവരെ തമിഴ്നാട് നോക്കി, ആന്ധ്ര നോക്കി, കാശ്മീർ നോക്കി, കേരളാവ് നോക്കിയിട്ടില്ല. டேவிட் ஐயோ அக்கா, வந்த வராதமா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது கேரளால மழை எல்லாம் எப்படி? உள்ள வாடா. ஏய், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அந்த சட்டையை மாட்டிடி. அவ்வளவு அவசரமா கூப்பிட்டியே, அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை? ஐயோ, இது மானம் போற பிரச்சனைடா. என்னக்கா சொல்ற? நம்ம சிசிலி அந்த எதிர்த்த விட்டு பையனோட சுத்துறா. பாப்ரே,
என்னடா பாக்குற? உன் ரூட்ட நான் கிராஸ் பண்றேன்னா அரே பாப்ரே, நீ தான்டா ராங் ரூட்ல போற. கூட படிக்கிற பொண்ணுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். அதுவும் என்ன மாதிரி தாய்மாமா இருக்கிற சிசிலி கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பழகணும். காதலிக்கிட்டு உரிமைன்னா உன் கையை கால எடுக்க வேண்டியது என் கடமை. ஏன்னா நான் சிசிலிக்கு தாய்மாமன்டா. ஒரு அப்பனுக்கு பொண்ணவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. அப்படி பட்டுச்சு உன் அப்பனுக்கு கொல்லிப்பட நீ இருக்க மாட்டேன். என்ன வேணும்? உங்க கடையில எல்லா மருந்தும் இருக்கா? என்ன இப்படி கேட்டீங்க? அடிபட்ட காயத்துல இருந்து அபாஷன் வரைக்கும் எல்லா மருந்தும் இருக்கு. அரே பாப்ரே. அரே பாப்ரேன்னு ஒரு மருந்தா? இல்ல, அடிபட்ட காயத்துக்கு டிஞ்சர் அயோடின். டாய், ஒரு ounce பாட்டில் எடு. 10 1 லிட்டர் வேணும். 5 லிட்டர் கேன் எடுறா. பேண்டேஜ் கிளாத் ஒரு பண்டல் போதுங்களா? ஒரு பெரிய பாக்ஸே வேணும். அப்புறம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை என்னென்ன உண்டோ அத்தனையிலும் ஒவ்வொரு பாக்ஸ். ஏங்க ஹோல்சேலா இவ்வளவு வாங்குறீங்களா? எங்கயாவது அரசியல் கலவரமா இல்ல அசம்பிளிக்கு போகுதா? ஒரு போன் பண்ணிக்கலாமா? இவ்வளவு பெரிய பிசினஸ் தந்திருக்கீங்க, போன் தர மாட்டேனா என்ன? இந்தாங்க. எனக்கு தான். ஹலோ அக்கா, நான் டேவிட் பேசுறேன். நம்ம எதிர்த்து விட்டு ஐயம்பெருமாள் இருக்கானே, அதான்க்கா அந்த மருந்து கடை கிழவன். அவன் பெத்த உதவாக்கார பயல ஒரு வழி பண்ணிட்டேன். உயிர் மட்டும்தான் பாக்கி. ஐயோ, நீ அதை எடுக்க சொல்லலையே. அடிச்ச அடியில அவன் நம்ம வீட்டு திசை பக்கம் கூட திரும்ப மாட்டான். வெரி குட், நல்ல காரியம் பண்ண. வீட்டுல எனக்கு வச்ச பேரு டேவிட், போலீஸ்ல எனக்கு வச்ச பேரு ரவுடி, தெருவுல என்ன கூப்பிடுற பேரு பொறுக்கி. உன் மவன் என் அக்கா மகளை டாவடிச்சான். அதுக்கு நான் யாருங்கிறத ஒரு சின்ன சாம்பிள் காட்டியிருக்கேன். தனலட்சுமி, ஒத்தடம் கொடுக்கறியா? கொடு. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு காதல் சின்னம். பையன் டாக்டராகவோ கலெக்டராகவோ வரணும்னு நினைச்சா அம்பிகாபதி அமராவதி ஆகணும்னு அவனே டிசைட் பண்ணிட்டான். ஒரு பான புள்ள அப்பனுக்கு ட்ரபிள் கொடுக்காம பொண்ணையே அவனே சூஸ் பண்ணிக்கிட்டான். எழுத்த விட்டு பொண்ணு. அம்மாவுக்கு டாக்டர் மேல ஆசை, பையனுக்கு அவன் டாக்டர் மேல லவ். அசிங்கமா பேசாதீங்கப்பா. எது அசிங்கம்? படிக்கிற வயசுல கிறிஸ்தவ பண்ண லவ் பண்ணிட்டு தர்மாடி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய, அதுதான் அசிங்கம். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதான் அவளுக்கு நான். என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? இந்த ஐயம் பெருமாள் இருக்கிறது அது நடக்காதடா. அது நடக்காது. அது நடக்காதடா. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா இனிமே உன் பார்வை கூட என் வீட்டு மேல படக்கூடாது. சிசிலி எங்க? அது சிசிலி எங்க? பாலு, பாவி, உனக்கு என்ன திமிரு இருந்தா எடா கையா, எடா. வெயிட் 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 வெயிட். என்னப்பா புரட்சி பண்றதா நினைப்பா? அக்கா, அன்னைக்கு உன் உயிரை மட்டும் விட்டு வச்சேன்.
அதனால வீட்டுக்குள்ளேயே பூந்துட்டான். anyhow it's not too late. இப்ப எடுத்துறேன். ரோகி என்ன ரவுடித்தனத்தெல்லாம் வீட்டோட வச்சு என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? Shut up! என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரா? மச்சான் உனக்கு என்னடா யோகிதா இருக்கு? மச்சான் என்ன பார்த்து அவுட். கெட் அவுட். ஓகே? அவுட். மெதுவா பாலு. டேவிட், நான் சொல்றதை கேளுடா. அதான் கேட்டேனக்கா. தெருவே கூட்டி மச்சான் சொல்லிட்டாரே. அக்கா உனக்கு உதவி பண்ணணும் தான் வந்தேன். பாப்ரே, மறக்க முடியாத அளவுக்கு மரியாதை கிடைச்சு போச்சு. டேவிட், டேவிட் போகாதடா. இல்ல, ஒரு குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த. இப்ப வெளியே போற, நீ தெளிவா போகணும்னு நான் ஆசைப்படுறேன்.
இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் சிஸ்லி இல்ல. உங்க அக்காவும் அவளை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக நானும் தான். எங்களுக்கு கல்யாணமான நாள்ல இருந்தே என்ன சந்தேகப்படுறது மட்டுமே உங்க அக்காவுக்கு வாழ்க்கையா போச்சு. அதை அனுசரிச்சு வாழறதே எனக்கு வழக்கமா போச்சு. இந்த போராட்டத்திலேயே எங்களுக்கு ஒரு மக இருக்காங்கிறதே மறந்து போச்சு. பாவம் சிஸ்லி, அவளுக்கு கிடைச்சதெல்லாம் காதல் ஒண்ணுதான். அதான் அவ அம்மா தடுத்து நிறுத்தியும் நான் எடுத்து சொல்லியும் சிஸ்லி மனசு மாறல. என்னைக்காவது ஒரு நாள் உங்க அக்கா திருந்த மாட்டாளாங்கிற ஏக்கத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா என்னைக்குமே அம்மா திருந்த மாட்டாங்கிற முடிவுக்கு சிஸ்லி வந்துட்டான். அதான் அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணிட்டான். செய்யாத குற்றத்துக்காக இயேசுநாதர் சில மணி நேரம் தான் சிலுவையை சுமந்தார். வேதனையை மட்டுமே கொடுத்தாலும் உங்க அக்காவை இத்தனை வருஷமா நான் மனசுல சுமந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்க அக்கா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். போ. அக்கா, உன் பிரச்சனையை தீர்க்க தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் புரியுது பிரச்சனையே நீதான்னு. போதையில வளர்றன்னு நினைக்காத. முதல்ல உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்க, உன் மகளுக்கு நல்ல தாயா நடந்துக்க. அப்புறமா இந்த தம்பி கிட்ட சொந்தம் கொண்டாடு. வரேன். டேவிட், மச்சான், யூ ஆர் a gentleman. Sorry. Bye. டேவிட், டேவிட், என்னை விட்டுட்டு போகாத டேவிட். டேவிட், டேவிட், நான் சொல்றது கேளு டேவிட், என்னை விட்டுட்டு போயிடாத டேவிட். என்ன தடுக்காத. பூத தெளிஞ்சா நான் மறுபடியும் தம்பி ஆயிடுவேன். என்னை விட்டு பிளீஸ். ஏண்டி, நம்ம குடும்ப மானத்தை தெருவுக்கு கொண்டு போயிட்டா அவனை தெருவோட அமைச்சிருந்தா உன்னை என் பொண்டாட்டின்னு நினைச்சிருந்திருப்பேன். நடுக்கூடத்துல நிக்க வச்சு அவனை தட்டி கேட்டிருந்தீனா அவனுக்கு தாயின்னு நினைச்சிருந்திருப்பேன். தட்டுல சோத்தை வச்சு ஊட்டிட்டு இருக்கேடி. உன்னை என்ன பேசுறா? உனக்கு அப்பன்னு சொல்லிக்க அவமானப்படுறேன். இவளுக்கு புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். நீங்க ஏன்பா வைக்கப்படணும்? உங்களுக்கு கழுத்து நீட்டின பாவத்துக்காக காலம் பூரா கண்ணீர் வச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மா. அவங்க கண்ணீர் விடுறத பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு இருக்கேன். அதுக்காக நாங்க தான் வைக்கப்படணும். என்ன சொல்லுங்க? பாலு, ஒண்ணும் பேசாதப்பா. நான் பேசினா மட்டும் அவருக்கு புரிய போதா? அவர் திருந்த போறாரா? இல்ல நமக்கு நிம்மதிதான் கிடைக்க போதா? ஆசை, பாசம், அன்பு, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாத ஜடமா இந்த மனுஷன். ஆமாண்டா, நான் ஜடம் தான். ஜூலி, வாங்க. நீ அவனுக்கு லவ் லெட்டர் எழுதுறியா? உன்னை அடிச்சு பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன், அப்போ நீ அவனை மறக்கல. ஏய், நீ உயிர் இருக்கிற வரைக்கும் உன் காதல் நிறைவேறாதே. நிறைவேற விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த அழகுதானே அவன் உங்ககிட்ட நிறைவேற வச்சது. இந்த அழகு பார்த்துதானே அவன் உங்ககிட்ட மயங்குனான். அவன் அழிச்சுதான். அப்புறம் உன்னை திரும்ப கூட பார்க்க மாட்டான். உன்னை வெறுத்துருவான். அப்புறம் நீ இருக்குதான் சொல்லும். யாராலும் பிடிக்க முடியாது. உன் காதல் நிறைவேறாது. நிறைவேற விட மாட்டேன்.
பாவி, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை உயிரோட எரிக்கி பாக்குறியே, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? உன் கொடுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா? இது பாரு, எனக்கு நீ நல்ல மனைவியா அமையல, அது ஏன் விதி, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை உனக்கு என்னடி துரோகம் பண்ணுச்சு? இல்ல நான் தான் உனக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லு. ஒரு தாய்மை உணர்ச்சியே இல்லாம மிருகத்தனமாய். நிறுத்துங்க. அவ பெத்த தாயை மதிக்கல, பிறந்த மதத்தை மதிக்கல, அவளை கண்டிக்கிறத விட்டுட்டு என்ன நீங்க எப்படி தண்டிக்கலாம்? இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. அந்த இந்த பையனோட அவன் ஒரு நாளும் பழகக்கூடாது. அப்படி என்னைய மீறி அவன் நடந்தானா அவளையும் கொண்டுட்டு என்ன நானே அழைச்சுக்கிறேன். எனக்கு ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாரும் என்ன கொடுமைப்படுத்துறாங்களே, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சிசிலிமே, 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 എവിടെ പോയി? സിസിലിമേ, കാണലല്ലോ. സിസിലിമേ, 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 അമ്മേ, 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 നമ്മുടെ സിസിലിയെ കാണോ? തേടി മുഴുവൻ തേടി, എവിടെ ഇല്ലമ്മേ. ஹலோ டேவிட், நீ என்ன சொல்ற? டேவிட், எங்க டேவிட்? என் பொண்ணுங்க என்னாச்சு சொல்லு டேவிட். வா, தாவு ஒண்ணுதான் சந்தோஷம் தற்கொலை பண்ணிட்டு உன் பொண்ணை சம்பிரதாயப்படி புதைக்க வந்தியா, இல்ல செத்த பிறகு அவன் சேர்ந்து கூடாது பிரிக்க வந்தியா? டேவிட், என்னடா சொல்ற? கத்தாத. இப்படி கத்தி கத்தி தான் உன் புருஷன் நிம்மதியை கொண்ட. இப்ப பெத்த பொண்ணை கொண்ட கொலைகாரி நீ. சந்தோஷப்படு. உன் மதவெறி ஜெயிச்சிருச்சு, சந்தோஷப்படு. உன் ஜாதி காப்பாற்றுறேன்னு சந்தோஷப்படு. இல்ல அக்கா, இல்ல. விடு டேவிட், என் பொண்ணை பார்க்கணும், என்ன விடு டேவிட். முடியாது. அவ பாடிய கூட நீ பார்க்க முடியாது. செத்தால என் முகத்தை அம்மா முடிக்க கூடாதுன்னு உன் பொண்ணு எழுதி வச்ச லெட்டர் உயிரோடு இருக்கும் போது அவன் ஆசை நிறைவேற்ற. செத்ததுக்கு அப்புறமாவது அவ கடைசி ஆசை நிறைவேற்ற. அவன் முகத்தை முடிக்காத, தயவு செஞ்சு போயிடு. இல்ல, எனக்கு என் பொண்ணை பார்க்கணும். என்ன விடு டேவிட், விடு என்ன. சிசிலி, ஐயோ சிசிலி. டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. பாடியை நீங்க எடுத்துக்கிட்டு போலாம். ஐயோ
எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்ச கொடுமைக்கு அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாருங்க. என்னங்க என்னங்க நீங்களும் என்ன தண்டிச்சிடாதீங்க, நீங்களும் என்ன தண்டிச்சிடாதீங்க. எனக்கு என் பொண்ணு முகத்தை பார்க்கணும், எனக்கு என் சிசிலி முகத்தை பார்க்கவாத அனுமதிக்க சொல்லுங்க. உன் பொண்ணு முகத்தை தானே நீ பார்க்கணும். எங்க என் பொண்ணு எங்க, சிசிலி எங்கடா? கடவுளே. அக்கா இப்போ வளர்த்துருந்த நீ கோவத்தோட வீட்டு விட்டு வெளியில வந்தாலும் என்ன நடக்குதுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஐயம் பெருமாள் அதான்க்கா உனக்கு சம்பந்தி ஆக போறவரு. அவரை பேசி மாத்திட்டேன், உன்னை பேசி ஜெயிக்க முடியும்னு தோணல. அதான் நானும் மச்சான சேர்ந்து இந்த நாடகம். நாடகம் இல்ல, வைத்தியம், அதிர்ச்சி வைத்தியம். தேங்க்யூ டாக்டர். அக்கா பெத்த குழந்தைய மனைவி புருஷன்கிட்ட காமிக்கும் போது அவன் இது எனக்கு தான் பிறந்துச்சான்னு சந்தேகப்பட்டா நீ மட்டும் இல்ல உலகத்துல எந்த மனைவி நிம்மதியா வாழ முடியாதுக்கா. நம்பிக்கை தான்க்கா வாழ்க்கை. அரே பாப்.